அப்போது என்ன அப்படின்னா அந்த உயிர் சக்தியை அவன் மகிழ வைக்க வேண்டியது அந்த உடல் அப்படிங்கிற ஆணுடைய கடமை. உயிர் சக்தி உள்ளே இருக்குன்னா அதை எப்படி உடல் தத்துவத்தோடு புரிஞ்சுக்கலாம். உயிர் சக்தி நமக்குள்ளே இயங்கிட்டு இருக்குது. அப்போ அந்த உயிர் சக்தி பலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னா செயலால் இந்த உடல் தன்னுடைய செயலால் என்ன செய்யணும்? பசி எடுக்கும் பொழுது சாப்பிடணும், உடலுடைய புலன்களை உணரணும், உயிர் சக்தியோட தேவைகளை இந்த உடல் உணர்ந்து அது கேட்குறதா கொடுக்கணும். அது பசி அப்படின்னு அறிவுறுத்தும் பொழுது அப்போது கொடுக்கணும். அப்போ தான் அந்த உயிர் சக்தி அகமகிழும், சந்தோஷப்படும். அதற்கு தாம்பத்திய தேவை அப்படின்ற பொழுது அந்த உடல் உடைய சக்தி, அந்த உடல் இயக்கம் கொடுக்கணும். அதே மாதிரி தாகம் அப்படின்னும் போது அது கொடுக்கணும், ஓய்வுன்னும் பொழுது கொடுக்கணும். கோபம் அப்படின்னு வருதுன்னா அந்த உயிர் சக்திக்கு கோபம் ஏற்படும் பொழுது அந்த கோபத்தை அந்த உடல் வெளிப்படுத்தணும், எமோஷ்னல் ஃபீலிங்ஸையும் வெளிப்படுத்தணும். அப்போது அந்த உயிர் சக்தி எப்படி இயக்குதோ அதற்கு ஏற்ற மாதிரி இந்த உடல் செயல்படணும். அப்போ தான் அந்த உயிர் சக்தி அகமகிழும். இதுதான் ஒரு ஆணுடைய கடமை. இந்த உடல் தத்துவத்தை தான் ஒரு ஆண் செய்யணும். அந்த உயிர் சக்திக்கு எப்படியெல்லாம் பிடிச்சிருக்கோம், அதாவது திருமணத்துக்கு முன்னாடி அவனுடைய கடமை என்னன்றதை நான் சொன்னேன். அதாவது அந்த உயிர் சக்தி தனக்குள்ள ஈர்த்துக்கிறதுக்கான வேலையை அவன் செய்யணும். நிறைய ஆண்கள் அந்த உயிர் சக்தியோட ஆண்கள் தான் அந்த உயிர் சக்தியை தேடி வருவாங்க. அந்த உயிர் சக்தியால் வெளிவந்த ஆண்கள் தான், அந்த உயிர் சக்திக்குள்ளேருந்து பிறந்த ஆண்கள் தான் அவளை திருமணிக்கிறதுக்காக மனம் முடிக்கிறதுக்காக தேடி வருவாங்க. அப்போது அதில் தன்னுடைய உயிர் சக்தியை கொண்டு எந்த ஆண் மிகச்சரியாக அவனை வளர்த்துக்கிட்டானோ அவளுக்கு நிகராக அவனை மட்டும்தான் அந்த பெண் தேர்ந்தெடுப்பான். அவன் கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சி இவன் தான் நமக்கான சரியான ஆண் அப்படிங்கிறத தேர்வு செய்கிற அந்த பெண் அவனை திருமணம் செய்துக்கிறான். இது அப்போ தேர்வு செய்கிறதுக்காக அவன் முன்னாடி செஞ்சு கொடுக்க வேண்டியது அவனுக்கு கடமை. எப்படின்னா தன்னுடைய திறமைகளை எப்படி ராமர் சீதையோட சுயம்வரத்தில் தன்னுடைய திறமையை எப்படி காட்டினார்? காண்டீபம் அப்படிங்கிற ஒரு வில்லை வளைச்சி காட்டினார் இல்லையா? அதுக்கப்புறம் தான் சீதை திருமணம் செய்துக்கிட்டான் இல்லையா? அதே மாதிரி முருகன் என்ன பண்ணார்? வள்ளியை திருமணம் செய்துக்கும் போது தன்னுடைய எல்லா திறமைகளும் காட்டினதுக்கப்புறம் தான் வள்ளி அவரை செலக்ட் பண்ணார் இல்லையா? அதே மாதிரி தான் நலாயணி தமயந்தி நலனுடைய அத்தனை திறமைகளையும் அவன் காட்டினதுக்கப்புறம் தமயந்தியை குழப்பறதுக்கும் நிறைய நலன் மாதிரியே வந்தாலும் அவன் கரெக்டாக மிகச்சரியாக அவருடைய தனக்கான ஆணை அவளை உயிர் சக்தியை ஈர்த்துக்கிட்டா. அதே மாதிரி அந்த ஆணும் தமயந்தியை மிகச்சரியாக தனக்குள்ளே உள்வாங்கிக்கிட்டார். சரியா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன அப்படின்னா இதை தான் பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணை நிறுத்தி வச்சு அவன் அந்த ஆணுடைய திறமைகள், அதாவது அவன் உடல் பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்ட வைப்பாங்க. மாடு அடக்கிறது, ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், இல்லை பாறை தூக்கிறது, இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் அந்த பெண் முன்னாடி நிகழ்த்தி காட்டும்போது அந்த உயிர் சக்தியான அந்த பெண் அகமகிழ்வாள். தனக்கான நிகரான ஆண் இவன் தான் அப்படிங்கிறத அந்த உயிர் சக்தி உள்ளுக்குள்ள அந்த பெண்ணுக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தி அதுதானே அவனுக்கு உயிர் கொடுத்தது. அப்போது அது மகிழும். அவனுக்குள்ளது ஒரு பிறப்பை கொடுத்தது அதுதான். அப்போ அது என்ன பண்ணும்? சந்தோஷப்படும். இவன் சரியாக என்னுடைய சக்தியை நான் கொடுத்து அனுப்பினேன், நான் எனக்குள்ளேருந்து அனுப்பி வச்சதை மிகச்சரியாக அவனை வளர்த்து வச்சுருக்கான் அப்படின்றத ஊர்ஜிதம் பண்ணதுக்கப்புறமா அந்த உயிர் சக்தி அவனை மனம் முடிக்கும். சரி, இது திருமணம் முன்னாடி. திருமணம் ஆனதுக்கப்புறம் அந்த ஆணுடைய கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உடலோட கடமை என்னவோ அதுதான் ஆணுடைய கடமை. அந்த உயிர் சக்திக்கு வேண்டிய அனைத்தையும் செய்ய வேண்டியது. அந்த உயிர் சக்தியை உணர்ந்தது. அந்த உயிர் சக்தி வாயை திறந்து கேட்காது. அது என்ன தேவை அப்படிங்கிறத அந்த உடல் உணரணும். அந்த அளவுக்கு ஒரு நுட்பமாக இருக்கணும். இதுதான் அந்யோன்யம், தாம்பத்திய அந்யோன்யம் சொல்லி அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இதுக்கு மிகச்சரிய உதாரணம் வள்ளுவரும் வாசலியும். நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் மிகச்சரியான உதாரணம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க வள்ளுவர் வாசல். வள்ளுவர் சத்தம் போட்டு பேச மாட்டார். உனக்கு தெரியும், அந்த காலத்தில் எல்லாருக்குமே தெரியும். பெரியவங்க யாருமே சரி, கணவன் மனைவி கணவன் மனைவி அந்த காலத்தில் எல்லாருமே அப்படி தான். பெரும்பாலும் வள்ளுவர் மாதிரி தான், ரொம்ப அமைதியாக தான் கூப்பிடுவாங்க. கத்தி இன்றைக்கெல்லாம் ஆண்கள் அடியே வாடி அந்த மாதிரிலாம் கத்த மாட்டாங்க. அந்த காலத்தில் ரொம்ப மெதுவாக கூப்பிடுவாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. அந்த பெரியவங்களுக்கு அவன் மனைவி அவர் எப்படி கூப்பிடுறாரு அப்படிங்கிறது கூட கேட்காது. அந்த அளவுக்கு மிக மெதுவாக கூப்பிடுவார். ஏன்னா அவங்க முன்னாடி அந்த அளவுக்கு ஒரு தங்களுடைய இதை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. அவங்க அதை பெரியவங்களாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேருக்கான ஸ்பேஸை கொடுப்பாங்க. அப்போ அவங்க அந்த ஸ்பேஸை கொடுக்கும் பொழுது சின்னவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரியவங்களுக்கான மரியாதையை மிகச்சரியாக கொடுப்பாங்க. இதுதான் அந்த காலத்தில் அவங்களுக்குள்ளே இருந்த அந்யோன்யம்.
பெரியவங்களுக்கு இளையவர்களுக்குமான, முதியவர்களுக்கும் இளையவர்களுக்குமான அந்யோன்யம் இதுதான். இதே மாதிரி தான் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்த மாதிரியான அந்யோன்யம். இதை தான் வள்ளுவன் வாசுகியோட வரலாறு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப மெதுவாக அவர் கூப்பிட்ட உடனேவே தண்ணி இறைச்சிட்டே இருக்கிறவங்க அப்படியே அந்த சத்தம் வந்து அவங்க பின்னாடி புழக்கடைக்குள்ளே கிணத்து பக்கம் புழக்கடையில் இருக்கிற கிணத்துல தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த வாளியில். ஆனால் வள்ளுவர் உள்ள எங்கே தலைவாசல்ல இருந்து மெதுவாக குரல் கொடுக்குறாரு, தான் வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக குரல். அந்த சத்த புழக்கடையில் இருக்கிறவங்களுக்கு அந்த காலத்து வீடுலாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா, தலைவாசல்லேருந்து நடுவில் ரூம் வந்து அதுக்கப்புறம் தான் புழக்கடை பின்புறமாக இருக்கும், சமையலறைக்கு பின்புறமாக இருக்கும். அப்போ அங்கே வரைக்கும் அவங்களுக்கு கேட்டு சத்தம் கேட்காது. அந்த உணர்வு, கணவன் வந்துட்டாருன்ற உணர்வு தான், வேற ஒன்றுமே இல்லை. அவர் கூப்பிட்டது அது எல்லாமே ரெண்டாவது பட்சம். அவர் வந்த உணர்வை அந்த பெண்ணால் உணர்ந்துட முடியும். அதுதான் உயிர் சக்தி, அதுதான் உயிர் சக்தி. இல்லை தன்னுடைய உடல் அங்கே வந்தாச்சு அப்படிங்கிறது அந்த உயிர் சக்தி உணர்ந்த உடனே அப்படியே தண்ணி இறைச்சிருந்த வாளி அப்படியே விட்டு வருவான். அந்த வாளி இந்த பெண், இந்த உயிர் சக்தியுடைய பலம் எந்த அளவுக்கு தன்னுடைய ஆண் மகனை உணரக்கூடிய தன்மை இந்த பெண்கிட்ட இருக்குது, அந்த அளவுக்கு இந்த பெண்ணோட உயிர் சக்தி மிக பலமாக இருக்குங்கிறத அதை புரிஞ்ச ஒரு சூழல், பிரபஞ்ச சூழல், அந்த பெண் விட்ட உடனே அப்படியே அந்த உயிர் சக்தி நீ அப்படியே இருக்கணும்னு கட்டளையிடுது. கட்டளையிட்ட உடனே அந்த வாளியும் கயிறும் அதே இடத்துல அப்படியே நிற்குது. அவன் கணவனை பார்க்க போகிறான். இப்போ ஒரு பெண்கிட்ட பெண்ணுடைய உயிர் சக்தி தனக்கு அவளுடைய கணவன் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவளுடைய கற்புன்னு சொல்லுவாங்க, இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். கற்புன்ற வார்த்தையில் தவறு இல்லையே, சொற்பிரயோகம் அப்படிங்கிறது நமக்கான புரிதலுக்கான விஷயம் தானே. அப்போது அவளுடைய கற்புத்தன்மை, அவளுடைய உணர்தல் தன்மை, அவளுடைய புரிதல் தன்மை, அவளுடைய அந்யோன்யம், கணவன் அவளுக்குள்ளே எந்த இடத்துல வச்சுருக்கா, நீக்கமர நிறைந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்களே, வியாபித்திருக்கிறான். அப்போது அந்த உடலாக அவன் இருக்கிறதுனால தான் அந்த உயிர் சக்தி வந்து அவனை உணர முடிஞ்ச உடனே அவள் பதறலை, அந்த வாளியை வச்சுட்டு உடனே போகிறா இல்லையா. இதை தான் கற்புடைய சிறப்பம்சம், பெண்ணுடைய சிறப்பம்சம். பெண்களுடைய சிறப்பம்சமாக அந்த காலத்தில் கற்பு கரசி, கற்பில் மேலோங்கினவங்கன்னு ஏன் சொல்கிறாங்க பெண்கள் அப்படின்னா, இதுதான் கண்ணுக்கு இப்படியான ஒரு பெண், இந்த மாதிரியான தன்மை உடைய பெண்களை தான் பத்தினி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இந்த காலத்தில் வந்து முற்போக்காக யோசிக்கிறவங்க இதை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இதற்கு பின்னாடி உடல் தத்துவம் இருக்குது, உடல் அறிவியல் இருக்குது, பெண்ணோடைய மகத்துவம் இருக்குது, பெண்ணோட பேராண்மை இருக்குது, பெண் சக்தியுடைய ஆற்றலில் வந்து வெளிப்படுத்துகிற ஒரு இடம். அவங்க எவ்வளோ பெரிய சக்தி, பெண்களால் நினச்சா எந்த மாதிரியான விஷயத்தையும் சாத்தியப்படுத்த முடியும். அதற்கு அந்த உடல்லையும் அந்த உயிர் சக்தியும் அவங்க எந்த அளவுக்கு அதோட மிகச்சரியான பாதையில் போகிறாங்களோ அந்த மாதிரியான பெண்களால் இது எல்லாமே சாத்தியம்ன்றதை ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். எல்லாமே உடல் அறிவியல் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. உடல் அறிவியல் தான். நம்ம உடல் அறிவியலை வந்து மிகச்சரியாக புரிஞ்சு வச்சுட்டோன்னா நம்ம எல்லாமே நடக்கும். இதை தான் சத்தியவான் சாவித்திரி கேள்விப்பட்டிருக்கீங்களே. சத்தியவான் சாவித்திரி வந்து சூரியனே வந்து உதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சூரியன் உதிக்கும் போது அவருடைய கணவன் சத்தியவதி நினைக்கிறேன், சத்தியவதி தான் வந்து சூரியன் உதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சாவித்திரி வந்து கணவனை வந்து யமன் கிட்டேருந்து மீட்டு கொண்டு வருவாங்க. உயிர் போகிற நிலையில் மரணத்துக்கிட்டேருந்து, அது யமன் சொல்ல வேணாம், மரணத்துக்கிட்டேருந்து மீட்டு கொண்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் பெண்களால் தானே முடிஞ்சது. ஏதாவது ஒரு ஆண் வந்து பெண்ணை வந்து மரணத்துக்கிட்டேருந்து கூட்டு வந்ததா சரித்திரம் இருக்கா? பாதுகாக்க தான் முடியும். மரணத்துக்கிட்ட போய் போராடிலாம் கொண்டு வரக்கூடிய தன்மை பெண்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா பெண் தானே பிறப்பு, பெண் தானே, அவனுக்குள்ளேருந்து அவன் பிறந்தான், அவன் நினச்சா மட்டும்தான் அவனுக்குள்ளே இருக்க உயிர் சக்தியை எடுக்க முடியும் அப்படிங்கிற தத்துவத்தை தான் அங்கே பேசுது, வேற ஒன்றுமே கிடையாது. அந்த அவனுக்குள்ளே இருக்க உயிர் சக்தி அது விருப்பப்பட்டால் மட்டும்தான் அவன் இறப்பான். அப்போ மரணம் அப்படிங்கிற ஒரு அசம்பாவிதமே வந்தால் கூட பெண்ணுடைய உயிர் சக்தி விருப்பப்பட்டு இந்த ஆணுக்குள்ளேருந்து வெளியேறணும்னு நினச்சா மட்டும்தான் அவன் இறப்பான். இதை தான் மரணத்துக்கிட்ட இருந்து சாவித்திரி சத்தியவானை கொண்டு வந்ததா அந்த ஒரு புராண கதையை நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, பெண்ணுடைய சக்தி அங்கே சொல்லணும், முதன்மைப்படுத்தணும். பெண்ணுடைய சக்தி எந்த அளவுக்கு வலிமையானதுன்றதை நம்ம முன்னோர்கள் அன்னைக்கே கதை வழியாக சொல்லியிருக்காங்க. சத்தியவதி சூரியனே உதிக்கக்கூடாது, மறுநாள் காலையில் கணவன் இறந்துருவாங்க அப்படின்ட்டு, கணவன் இறந்துருவான்னு சொல்லி ஒரு சாபம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சூரியனே உதிக்கக்கூடாதுன்னு உதிக்கிற சூரியனை இயற்கையாகவே தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் ஒரு பெண்கிட்டே இருக்குது. எந்த பெண்? எல்லா பெண்கள்கிட்டையும் இல்லை, எந்த பெண்
தன்னுடைய ஆண் மகனை முழுசாக உணர்ந்திருக்காளோ, அந்த ஆண்குள்ள நீக்கமர நிறைஞ்சிருக்காளோ, உயிர் சக்தியாக அவனுக்குள்ள வியாபித்திருக்காளோ, அந்த பெண்ணானவள் தன் கணவனுடைய ஐம்புலன்களையும் உணரக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ அந்த ஐம்புலன்களையும் அவன் உணர்றானா, அப்போ அவனுக்கான மரணத்தையும் அவள் தான் டிசைட் பண்ணி ஆகணும். அப்போது தன்னுடைய கணவனுக்கான மரணத்தை வேற ஒரு ரூபத்தில் எடுக்க வராங்கன்னா, அது எந்த ரூபத்தை எடுக்க வருதோ, எதை முன்னிட்டு வருதோ அதை நடக்கக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை அவகிட்டே இருக்கு. ஏன் அதை அவள் செய்கிறான்? ஏன்னா நான் தாண்டா உயிர் சக்தி, என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ எப்படி அதை எடுப்ப? அப்போ நீ என்னுடைய அனுமதி இல்லாமல் நான் விருப்பப்படாமல் நீ அந்த உயிரை வந்து நீ எடுக்கணும், அந்த உடலை எடுக்கணும்னா, என்னை வெளியேற்றணும் நீ நினைக்கிறேன்னா, நீ இயங்காமையே நிறுத்துவ. நீ எதை டார்கெட் பண்ணி அதை செய்கிறியோ அதை செய்யவே முடியாது. ஏன்னா டார்கெட் என்ன இருக்குன்னா, சூரியன் உதயத்துக்கு அப்புறம் இறப்பான். அப்போ சூரியனே உதைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை அவன் போடுறான். அப்போ அந்த பெண் போடுற கண்டிஷனுக்கு இந்த பிரபஞ்சம் கட்டுப்படுத்துது. எந்த பெண் போடுற கண்டிஷனுக்கு பிரபஞ்சம் கட்டுப்படுது? எந்த பெண் உயிர் சக்தி ஆற்றலை, தன்னுடைய சக்தியை தானே உணர்றாளோ, தன்னுடைய கடமையை, தன்னுடைய பொறுப்பை, தனக்கான தன்மையை, தனக்கு கொடுத்துருக்க குவாலிட்டிஸை யார் கரெக்டாக செயல்படுத்துகிறாங்க, அதை முழுசாக உணர்ந்து அதை வந்து ஆண்களுக்குள்ளே இருந்து செயல்படுத்துகிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இது சாத்தியம். எல்லாருமே சத்தியவாதின்னு சொன்னதில்லை, எல்லாருமே நலாயினின்னு சொல்லலை, எல்லாரையும் சீதைன்னு சொல்லலை, எல்லாரையுமே சாவித்திரின்னு சொல்லலை, இவங்கெல்லாம் வந்து கண்ணகின்னு சொல்லலை. இவங்கெல்லாம் ஏன் வரலாறு இதிகாசங்களையும் நம்ம முன்னோர்களுடைய மொழிகளில் புரண்டாங்க பெண்களுக்கான ஒரு அட்வைஸாவோ இல்லை ஒரு வாழ்க்கை தத்துவானாவோ படிப்பனையாவோ இதை கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான பெண்கள் இருக்கிறாங்க. உன்னுடைய தன்மையை நீ உணரு, நீ யார் என்பதை நீ உணரு, உன்னால் எதையுமே சாத்தியப்படுத்த முடியும் தானே. நீ எந்த நேரத்திலையும் சோர்ந்து போயிடாத. சில நேரங்களில் வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வரதான் செய்யும், அந்த நேரங்களில் நீ சோர்ந்து போகாத அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நீ தான் உன்னுடைய கணவனுக்கு எல்லாமே. அந்த கான்செப்ட் இருக்குது பார்த்துருக்கீங்களா?